என் பொண்ணுன்னா எனக்கு உயிருங்க. குழந்தையில இருந்துங்க அவளை நான் விட மாட்டேன். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. எப்படி இருக்கிறீர்கள்? சோமா இருக்கிறீங்களே. தெரியாது, நாங்க நெடுங்கணி தான் கேள்வி பண்ணோம். ஆனா இவ்வளவு நெடுதூரம் படித்து வரோம்னு தெரியாது. அதுக்குள்ள யானை வேலியெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப கண்டிப்பா யானை இருக்கு. யானை வாரதை விட்டு வந்துட்டு போறவனே ஃப்ரெண்டே கைசுவா லவ் பண்றீங்க உண்மையாவே? உங்க 2 பேருக்கும் பாருங்க மிக ஆறு ஆட்டம். இந்த வேலைக்கு வீட்டை வாடிச்சிக்க வெறையக்கே பயத்தான் வந்து நான் யானை வர போகுது ஒரு செல்வி எடுத்து போவேன். யானை நீங்க யானை காய்க்கிறீங்களா? அப்ப கண்டிருக்கீங்களா யானை? வந்து போங்க வீட்டுக்குள்ள வார இல்லை கரையால வந்து அப்படியே போயிடுவாங்க. அவங்களும் அங்கே என்ன இருக்கிறது போத்தா ஒன்று வேலை அப்படித்தானே? யானை பிடிக்குமா? யானை பிடிக்காது. பெருசுண்டா? ஆ சரியா சரி. அப்ப தங்கச்சிக்கு என்ன இன்னைக்கு பிறந்த நாளா? எத்தனாவது பர்த்டே பிள்ளைக்கு? 11. சத்தத்தை காணையில எல்லாம் அமைதியாக கதைக்கிறீங்க. சாப்பிட்டியோ? என்ன சிக்கன் கறி? சிக்கன் கறியா? சிக்கன் கறி சாப்பிட போட்டு கமுக்க மாறிக்கிங்க. அண்ணாக்கு இருக்காண்ட சிக்கன் கறி. நான் கண்ணதூரத்தில் யாழ்ப்பாணம் வந்து வாரம் எல்லாருக்கும் பயங்கர பசி. வாழை இலையை விரிச்சு எல்லாரும் கிடா அடிச்சு என்ன ஒன்றுமில்லை கோழி மட்டும்தான். சரி ஓகே. முதல்ல பிள்ளைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரியா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லி எங்களோட டிஎன்டி சர்ப்ரைஸை வந்து அனுப்பிவிட்டான். என்னதுக்கு? பரிசெல்லாம் கொடுத்து நல்ல கலகலப்பா டான்ஸ் எல்லாம் ஆடி தங்கா நல்லா ஆடுன்னு சொன்னாங்க. தங்க ஆட்டத்தை இல்லை 2 மிக ஒன்று நான் ஆடுறது. நீங்க ஆடுறீங்களே நீளாம கிடைக்கு ஒரு ஆடுங்க. நான் கடைசியா இருக்கேன் நல்லா புத்தாட்டம் பண்ண போடுவேன். சூப்பர். முதல்ல கேக் கொடுத்துருங்க. சரி பிள்ளைக்கு ஒரு வடிவான ஒரு பிங்க் கலர் கேக் வந்து பாருங்க. வடிவான ஒரு பிங்க் கேக். ஏன்னு கேட்டா நீங்களும் பிங்க் கலர் தான் போட்டிருக்கீங்க. அப்படியே பிங்கே போட்டிருக்கீங்க. யார் அந்த பிங்க் செலக்ட் பண்ண? அம்மாவே. இன்னும் அவளாம் தான் பெரு. ஏன் அந்த மட்டும் பெருது? அங்கால பெருசா காய்க்க மாட்டேங்க. ஓம் இல்லை சொன்னாங்களே. என்ன பேர் உங்களுக்கு? கஸ்வினி. நல்லா பாடு பண்ணது சொல்லி தான் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு. நல்லா பாட்டு பாடுமா? ஒரு பாட்டு பாடுங்க. வச்சா பிள்ளை பாட மாட்டேங்க. அப்ப யார் உங்களுக்காக பாடுவீங்க? அப்ப எங்களுக்கு 6 பாட்டு பாடணும். இப்ப யார் பாடுவீங்க? அம்மாவோட யார் பாடுவீங்க? அம்மா சித்தப்பா பெரியப்பா. இப்ப 6 பாடினதான் நாங்க போவோம். இல்லாட்டி போக மாட்டோம். யாரு? மிக்கி வாய திறக்காத இங்க பாடுறதுக்குள்ள. மிக்கி ஆடா ஆடும் பாடலாம் தெரியாது. ரைட். அடுத்த சாக்லேட் பாஸ் விடுங்க. ரைட். பிள்ளைக்கு வடிவான ஒரு சாக்லேட் பாஸ்கெட். அதுல வெரைட்டியா நிறைய சொக்கா இருக்கு பாருங்க. பிள்ளைக்கு சாக்லேட் பாஸ்கெட் இருந்ததல்லோ யாரு கொடுக்க போறீங்க? சொக்கா மிக்கி தானே தரட்டா. வெரைக்கி ஆட்டை எப்படி பார்த்தோம்? நான் தான் களவா கொண்டா. இல்லை போ நான் வந்து பிள்ளைய கொடுக்கணும்னு சொல்லி கவனமா கொண்டு வந்தேன். நான் பக்குவம் எடுக்காம. மிக்கி கொடுமா. சரி அப்ப என்ன படிக்கிறீங்க? பாடம் நல்லா படிப்பீங்களா? பாடம் எல்லாம் அப்ப என்ன ஆக போறீங்க வருங்காலத்துல? ஃபியூச்சர்ல என்ன ஆசை? வளர்ந்து பெரிய ஆளாகி டாக்டரா? டீச்சர்? ஏன் டீச்சராக விருப்பம்? அடிக்கிறதுக்கோ? ஏன் டீச்சராக விருப்பம் பிள்ளைக்கு? யாரா டீச்சர் பிடிக்குமா உங்களுக்கு? எந்த டீச்சர்? மேத்ஸ் டீச்சரா? விஞ்ஞான டீச்சர். வாவ். சயின்ஸ் டீச்சர் எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இவ்வளவு பிடிச்சிருக்கு. ரைட். அப்ப விஞ்ஞானம் எல்லாம் படிப்பீங்க அப்படியா? சூப்பர். சரி அப்ப அடுத்தது ஜிமிக்கி போக்கே பிள்ளைக்கு. அதை பண்ணுங்க. அதனால வச்சுட்டு அதை கொடுங்க. ரைட். வாவ். என்னது? தோடு. ஜிமிக்கி போக்கே புள்ள போட்டு பாத்தீங்களா? இப்ப வடிவா ஒரு ஜிமிக்கி போக்கே வந்திருக்கேன். அப்ப அதுல நிறைய ஜிமிக்கி இருக்கு. நீங்க இனி ஒவ்வொரு உடுப்புக்கும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஜிமிக்கி போடலாம். பிடிச்சிருக்கா? அதுக்கு மட்டும் ஓ மண்டே ஆட்டம் என்ன அவ்வளோ விருப்பம் ஜிமிக்கிறியா? அப்படியே சூப்பர். சரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கொடுங்க. பிள்ளைக்கு ஒரு அழகான உடுப்பு வந்திருக்கு. சரியா? என்ன உடுப்பு சொல்லுங்க அப்போ? இதுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன பேர் தெரியாது. ஆனால் என்ன தெரியாது அவங்களுக்கு உடுப்புன்ற பேர். உங்களுக்கு தெரியும் என்னோட பண்றது தெரியாது. உங்களுக்கு ஆனா சொல்லுங்க. பயனுண்டது சாரி போல இருக்கும். அது சாரியே இல்லை. முதல்ல லெஹங்காவா? மிஞ்சால தாவணி பாவாடை. பாவாடை தாவணி கேள்விப்பட்டிருக்க. என்னப்பா நீங்கள்?
பாத்தீங்களா, பட்டுப்பாவாடை சட்டை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ அழகானது வந்திருக்கு. அது நீங்கள் உங்களுக்கு அளவாக தச்சு போடலாம். எங்களுக்கு சைஸ் தெரியாது, அதனால தான் இது கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் வடிவான உடுப்பு கோயிலுக்கு போய்க்கல, ஜிமிக்கிலாம் இருக்கு, அதுக்கு மச்சிங்கா போட்டு போங்க. என்ன வாவ், என்ன வந்திருக்கு? சரியா? நீங்க போட்ட மாதிரியே பிங்க் கலர்ல ஒரு அழகான டெடி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? டெடி. கஸ்டமருக்கு வச்சிருக்க இழுக்குமா? இழுக்கலாதா? சரி, கவனமா. ரைட். பிடிச்சிருக்கா? அப்ப இனிமேல் இரவு பனி கூலிடா அத்தான் கட்டி பிடிச்சி படுக்க நல்லா இருக்கு. என்ன என்ன சிரிக்கிறாள் அவள். இனி அம்மாவுக்கு பக்கத்துல படுக்கிறே இல்லை, சரியா? என்ன அப்ப இனிமேல் ரெடியா கட்டி பிடிச்சி படும். ஓ, அவள் ரெடி. என்ன பேர் வைக்க போறீங்க? பேரா வைப்போம். கேட்க இல்ல, என்ன பேர்னாலும் ஓகே, ஆனா நீங்களும் வைக்கணும். என்ன பேர் வைக்க போறீங்க? இதுக்கு இல்லாமடா கூப்பிட்டு விடுவாங்க. என்ன பேர் இப்போ உங்களுக்கு? என்ன பேர் பிடிக்கும்? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? யாரை பிடிக்கும்? நல்லா ரொம்ப யாரை பிடிக்கும்? யாரை மிஸ் பண்றீங்க? ஆறு ஆரா? சதுப்பிரியாவா? இவாவே சதுப்பிரியாவே? சதுப்பிரியாவை மிஸ் பண்றீர்கள்? சதுப்பிரியா தான் சரியா பிடிக்குமா? ஓ, அப்ப நாங்கள் பேசாம சாது வந்து வைப்போம். அல்ல சாது அப்படின்னு வைக்கலாம். சரி, ஓகே, சூப்பர். அஞ்சால வைங்க பிள்ளைய மறை. சரி, பிடிச்சிருக்கா? இப்ப வந்த கிஃப்ட்ல இருந்து பிடிச்சது ரொம்ப? அடி பாவி, இவ்வளவு பெரிய பொம்மை கொடுத்தாலும் அவளுக்கு ஜிமிக்கி தான் பிடிச்சிருக்கா. சரி, அதான் அந்த பெண்கள்ட்ட பத்தி இப்படித்தானே, அதெல்லாம் விருப்பம். ஜிமிக்கிகள், உடுப்புகள், லிப்ஸ்டிக்குகள், மேக்கப்புகள். ஒன்னும் செய்யல, கஷ்டம். சரி பிள்ளையம்மா, இப்ப யார் கொடுத்தது? எங்களை அனுப்பிவிட்டு யார் தெரியுமா? இவ்வளவு கிஃப்ட் வந்துட்டு ரெண்டு கிஃப்ட் தான் எங்களுக்கு தர போறோம். யார் இவ்வளவு கொடுத்து? யாராவது சொன்னீங்களா? யாரு கேட்ட மேக்கடாக யார் கொடுத்தது? சதுப்பிரியாவே? சதுப்பிரியா கொடுத்தது. அப்ப யார் கொடுத்த கிஃப்ட்? ஏனம்மா மௌனம் காக்குறீர்கள்? நீங்கள் குசூல இருந்து வைக்கிறீங்க, ஒன்றும் கேட்குது இல்லை. மிக்கிக்கே கேட்க இல்லையா? எனக்கு ஒன்று கேட்கும். யார் கொடுத்தது? அண்ணாக்கு என்ன பேர்? என்ன பேரா? சௌமித் அண்ணா. எங்க நிக்கிறார்? பக்கத்து விடா. அப்ப யாழ்ப்பாணமா? அப்ப எந்த நாடு? ஜப்பான், குவைத்? சௌமித் என்ன பேர்? சமித் என்ன? சவுதியில் நிற்கிறாரா? சௌமி அண்ணா எங்க நிற்கிறார்? அண்ணா எங்கேன்னு தெரியா? நான் கொடுத்துட்டு வரப்படியா? கதைக்கிறவரு சொன்னவரே அனுப்புறேன். அப்போ புறையே அவரை சொல்றீங்க. டவுட் சந்தேகப்படுறான் இல்லைண்ணா? அவன் தான் பண்ணியிருப்பான். அவனே இல்லாட்ட எனக்கு தெரிஞ்சு சரியான வாயாடி போனோன்னு தான் கேள்விப்பட்டேன். நல்லா வாயாடி போன அப்பயும் கதைக்கிறான். பசிக்க அவள் நல்லா கோழியை முடி நிற்கிறாள். பசியா? உண்மையாது? அப்ப சொல்லுங்க, யார் கொடுத்தது? அப்ப சார் கதைங்க, யார் கொடுத்தது? அண்டா. அண்டான பேர் என்ன? நிஷா. நிஷா 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 அடிப்பண்ணே உந்தன். அவ நித்துற, அவ கொடுக்க. நிஷா அடி. அவ சொன்னவா அவ கொடுக்க, அவ சொன்னவா. அப்புறம் நீங்க கேள்வி இவ்வளவுதானே? வெளிநாடா எல்லாம் நித்துறானே. இப்ப பிடிஞ்சிருக்காங்க. யார் கொடுத்தது? கொடுத்தது ஆம்பளையர். 2 ஆம்பளை தான் கொடுத்தோம். ஓ, பெரிய மண்டை அவங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய மண்டை, நல்ல நீட்டு மூக்கு. யார் கொடுத்தது? அப்பா 2 மிக்கி கொடுக்குது அப்பான்றீங்க. கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு உங்கள்ட்ட? மிக்கியில் கிஃப்ட் கொடுத்த உங்கள்ட்ட? அப்ப நான் என்ன கேட்டேன் உங்கள்ட்ட? யாரு கொடுத்தா கேட்டேன் நான்? யாரு கொடுத்தது? மிக்கி மாமா கொடுத்தது. அவங்க அதையும் யோசிக்கிறாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க.
சரி, ஆனா கொடுக்க சொன்னாக்கள் வந்து வேற. சரியா? யாரு தெரியாது சொல்ல போறான்னு வச்சுட்டு. சரி, அதை மக்க கொடுங்க. சரி, அதை வேண்டி பாருங்க, ஓப்பன் பண்ணி பாரு. என்ன மக்கத்தான் நான் பார்க்க சொன்னா, அதுல போட்டதான் பார்க்க சொன்ன, மக்க பார்க்க சொன்ன பிள்ளைங்கள அத்தையோ அதுல நிக்கிறதாரு. அதான் கேட்டுனாரன் வழியா இருக்கா குச்சிருக்கா. சூப்பர். அடுத்ததையும் கொடுங்க. சரி, அதை வேண்டி பாருங்க, இன்னும் மடிவா இருக்கு. வாவ், பாருங்க சூப்பரா இருக்கா. நீங்க நல்லா பரதநாட்டியம் ஆடுவீங்க சரியா, ஆனா பிரேக் டான்ஸ் வருது இல்லை அப்படியே. அப்ப நாங்க என்ன பாட்டு போடுவோம்? மார்கழி திங்கள் போடுவோமா, இல்லாட்டி படையப்பா பாடத்துல வந்த பாட்டு மார்கழி திங்கள். ஏன் படையப்பா பாடத்துல மின்சார பூவே எந்த பாட்டு ஆடுவீங்க சொல்லுங்க. போட பிடிச்சிருக்கா அப்படியே? சரி, யார் கொடுத்தது? அப்ப யார் கொடுத்தது? அப்பா கீழே போட்டுருத்தான். அப்புறம் யார் கொடுத்தது? அப்பா. அப்பாச்சி தான் இப்படி தன்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி, அதானடா என்னாலே முடியலடா, ஓமடா சரியா. அப்ப அப்பா தான் இந்த மாதிரி எங்களை அனுப்பிவிட்டார் சரியா. பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்றாராம். எப்ப போனோம்ப்பா? எப்ப போனோம் விளையாட்டுக்கு? சரி, அப்பா ரொம்ப மிஸ் பண்றார் பிள்ளைய சரியா. அதான் பிள்ளைல பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்கார். ஹாப்பியா பிள்ளைக்கு? மகிழ்ச்சியா? அப்ப அப்பாச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க? யானை வர பொதுக்கிறியா சொல்லடா. அவள் மிக்கி மீன் உழுந்துருக்கா, மிக்கி குஞ்சலவா உழுந்துருக்கிறாள் அவள். சொல்லுங்க, அப்பா என்ன சொல்ல போறீங்க? அப்பா இவ்வளவு கொடுத்தா தான் எனக்கு ஒன்று பார்த்து பார்த்து. எது ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? அப்ப எது ரொம்ப பிடிச்சிருக்கு? கடியை நீ மனசு மாறவே நினைச்சா. சொல்லுங்க, அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்பாவை நீங்க மிஸ் பண்ணலையா? அப்ப சொல்லுங்க, அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? மிஸ் பண்றீங்களா? சரி, அப்பா வந்துட்டு நீங்க மிஸ் பண்றது ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அப்பாக்களுக்கு பொதுவாக பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா. அப்போ அப்பா வந்து தூரமாகி உழைக்க தானே போடுவாரே, உழைச்சி நல்லா இருக்கணும், காசு சேர்க்கணும் என்ன. பிள்ளைகளாம் பண்ணுறாருல்ல, இப்போ இன்னும் நிறைய செய்வேன் சரியா. அப்போ நல்லா படித்து வேலைக்கு ஒரு டீச்சர் ஆகி அண்ணாண்ட பிள்ளைகளை நான் உங்கள்கிட்ட படிப்பிக்காத போகிறேன் சரியா. இன்னும் பிறையெல்லாம் பெற்றான போவேன் இங்கே நிறைய. சரி, ஹாப்பியா பிள்ளைக்கு? ஹாப்பி பர்த்டே பாடுவோம் நாங்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Takakuti. Happy birthday to you. அப்படி போன சித்தப்ப. அடி